ஹாய் எவ்ரிவன். இந்த துபாய் ட்ரிப்பை நம்ம டெசர்ட் சஃபாரிலேருந்து ஆரம்பிக்கிறோம். நக்குலன் அண்ட் சக்தி பின்னாடி உட்காந்துட்ருக்காங்க. 2 பேரும் ஒரு ஹாய் சொல்லுங்கள். எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு ரூமுக்கே வண்டி வந்துருச்சு. இது ஒரு 45 மினிட்ஸ் ட்ரைவு. நாங்கள் டெசர்ட்டில் ஒரு ஸ்பாட்டுக்கு ரீச் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் அங்கே சில டெசர்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. அதை நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஒஃபிஷியலி டெசர்ட்டுக்குள்ளே என்டர் ஆயாச்சு. நக்குலன் டெசர்ட்டை டச் பண்ணி பாரு, எப்படி இருக்குது சாண்டு. நல்லா கை இப்படி வைக்கணும். இங்கே பாரு, ஆரஞ்சு கலர் சாண்டு. ஆமாம். ஸோ நாங்கள் இப்போ ஏடிவி ட்ரைவ் பண்ண வந்திருக்கோம். ஹெல்மெட் ஃபிட்டிங் நடந்துகிட்ருக்கு. நான் தான் ட்ரைவ் பண்ண போகிறேன். ஏடிவி ரைடு ஒரு சின்ன ரவுண்டு கொடுத்து முடிச்சிடுவாங்கன்னு பார்த்தா நான் ஒரு 20 நிமிஷமாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எங்கேயோ நடுவு பாலைவனத்துக்கே கூட்டிகிட்டு போயிடுவார் போல். சரி போகிறாரேன்னு நானும் பின்னாடியே போய்கிட்டு இருக்கேன். ரொம்ப நேரம் ஆச்சு. நானும் எதிர்த்தாப்பில் யாரையுமே பார்க்கல. அடே எங்கடா கூட்டிகிட்டு போகிற? இப்போ துபாயில் ஒரு டெசர்ட்டில் இருக்கோம். எங்கேயோ அங்கேருந்து இங்கே இருக்கிற இந்த ஏடிவியை ஓட்டிகிட்டு வந்தோம். இப்போது ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மச் ஆஃப் சாண்டு. ஸோ இந்த சாண்டு கையில் எடுத்தா, இது என்ன கலர் சாண்டு? சில்லுன்னு இருக்குது சத்தி சாண்டு. சாண்ட் இஸ் கோல்டு, இட்ஸ் நாட் ஹாட். ரிட்டர்ன் டிரைவுக்கு நக்குலன்னா இந்த ஏடிவி கைடு கூட அனுப்பிச்சி வச்சிட்டோம். அவனும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹலோ, நான் இப்போது அந்த ஏடிவி ரைடு முடிச்சுட்டு இப்போது டியூன் மேஷிங் போக போகிறோம். இப்போ நாங்கள் அதே காரில் ஏறிட்டோம். ஸோ இதில் ஏரெல்லாம் டிஃப்ளேட் பண்ணிட்டாங்க. டியூன் பேஷிங்கை ஆரம்பிக்கிறோம். திஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். நாங்கள் போனது மாதிரி இல்லை, பயங்கர ஃபாஸ்ட்டாக. அங்கே பாருங்க, முன்னாடி ஒரு கார் போகுது. அது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம எப்படி உட்காந்துருக்கோன்ட்டு. நக்குலன் சக்தி பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு பின்னாடி. எப்படி இருக்கு நக்குலன்? முன்னாடி அங்கே பாரு உங்க அப்பா வெறும் சாண்டு தான். ஆமாம். ஓய், ஸோ மிடில் ஆஃப் த டெசர்ட் வந்துட்டோம். டியூன் பேஷிங்னா பர்ஃபெக்ட் டியூன் பேஷிங் தான். அங்கே ஒரு கார் சிக்கிச்சு. நான் ரிவர்ஸ் எல்லாம் போகிறாங்க. எப்படி சிக்கிக்கு இருக்கு அந்த காரு. இந்த இப்போ வாவ். இப்படிதான் இருக்கு உள்ள இருந்து வியூ. மண்ணெல்லாம் அப்படியே எல்லாம் ஓப்பன் ஆகிட்டு டெசர்ட் உள்ள இருந்து. காதுக்குள்ள மண்ணு போயிருச்சா? அப்பா, நாங்க மறுபடியும் கார் போன மாதிரி போகிறோம். நக்குல் சைடு அங்கே பாரு, நக்குலுக்காக பாரு, வெளியே தாண்டா இருக்கு.
ஸோ நாங்கள் இப்போ வந்து இந்த டியூன் பேஷிங்கு இந்த ஒயிட் கலர் கார் தான் எங்கள் காரு, அதில் வந்துட்டோம். ஸோ நாங்கள் இப்போ வந்து சாண்ட் போர்டிங் பண்ண போகிறோம், டெசர்ட்டில் ஐஸில் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த இதில் உட்காந்து ஸ்வைன்னு கீழே போகணும். ஸோ அங்கே ரோடு தெரியுது, இப்படி திரும்பினா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மண்ணு தான், எல்லா டைரெக்ஷன்லேயும். நல்லா அமேசிங்காக இருக்குது, மஸ்ட் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸு. அப்பா ஸோ குட். நாங்கள் இப்போ அப்படியே மறுபடியும் இந்த காரில் ஏறி நாங்கள் மீட்டிங் பாயிண்ட் போக போகிறோம். நக்குலன் கிட்ட அப்படியே போய் கேட்கலாம். அங்கே பாரு எவ்வளோ மண் ஷூக்குள்ளே, பார்த்து காருக்குள்ளே போடாத. இட்ஸ் ஓகே. ஸோ மணி இப்போது 11:30 ஆகுது. நாங்கள் எங்களுடைய இந்த டியூன் பேஷிங் சஃபாரியை முடிக்க போகிறோம். ஸோ நாங்கள் இப்போது முடிச்சிட்டோம். வாய் கண் மூக்கு எல்லாத்துக்குள்ளேயும் மண். ஸோ நீ வண்டியில் ஏறி டைரெக்டாக பேக் டு ரூம் தான். இப்போது ரூமுக்கு வந்து ரெடி ஆகிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். அது எங்கே போகிறோன்ட்டு ஸ்க்ரீனை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நமக்கு முன்னாடி தெரிகிற புர்ஜ் கலீஃபாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். தூரத்துலேருந்து பார்க்குறக்கே பயங்கர மெக்னிஃபிசெண்ட்டாக தெரியுது. நெக்ஸ்ட்டு கிட்ட போய் பார்க்கலாம். ஸோ நாங்கள் அட் த டாப் இருக்கோம், பட் டெக்னிக்கலி அட் த 75% பிகாஸ் 125th ஃப்ளோர்லேருந்து இப்படி தான் இருக்குது. 124th ஃப்ளோர். ஸோ குட். இப்போ நாங்கள் 125th ஃப்ளோர் வந்துட்டோம். 124th வரைக்கும் தான் லிஃப்ட் இருக்குது. அப்புறம் ஒரு ஃப்ளோர் ஸ்டெப்ஸில் ஏறி வரணும். இந்த 2 ஃப்ளோரும் பப்ளிக் வியூவிங்க்கு வச்சுருக்காங்க. இங்கிருந்து கிடைக்கிற வியூவை என்ன தான் நான் ட்ரை பண்ணாலும் கேமராவில் கேப்சர் பண்ண முடியாது. பட் ஒரு 360 வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ அந்த வீடியோ இங்கிருந்து கிடைக்கிற வியூவை கொஞ்சமாவது ஜஸ்டிஃபை பண்ணும். இங்கே எல்லாரும் எதுக்கு குத்த வச்சு உட்காந்துருக்காங்கன்னா சன்செட்டை பார்க்குறக்கு. கீழிருந்து பார்த்தாலும் அதே சன்செட்டு தான். ஆனால் 125th ஃப்ளோர்லேருந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அதனால் நாங்களும் குத்த வச்சு உட்காந்துட்டோம். சன்செட்டை பார்த்துட்டு போகிறோம். ஒரு 5:45 5:50க்கு சன்செட் ஆச்சு. கரெக்டாக 6 o'clock துபாய் ஃபவுண்டன் ஷோ ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் மேலே இருந்ததுனால இந்த ஆங்கிள் இருந்தும் ஒரு டைம் ஃபவுண்டனை பார்த்துட்டோம். முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கீழே போய் அடுத்த ஷோவை கீழே ஆங்கிள்லேருந்து பார்க்கலாம். இப்போ நாங்கள் ஸ்டெப்ஸில் இறங்கி 124th ஃப்ளோருக்கு வந்துட்டோம். இந்த ஃப்ளோர் வந்து ஒரு ஓப்பன் டெக்கு. ஸோ நம்ம இங்கிருந்து புர்ஜ் கலீஃபானுடைய டாப் வரைக்கும் பார்க்கலாம். ஸோ இன்னும் இதில் ஒரு 40 ஃப்ளோர்ஸ் மிச்சம் இருக்குது. டோட்டலாக 163 ஃப்ளோர்ஸு. ஸோ இந்த ஃப்ளோர்ஸ் எல்லாம் ஆஃபீஸஸ்ஸு, ரெசிடென்ஷியல் வில்லாஸு அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம இப்போ அப்படியே ஒரு 10-15 செகண்ட்ஸு இதை நைட்டு வியூவை என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பலாம்.
இப்போ நாங்கள் கிரவுண்ட் லெவலுக்கு வந்துட்டோம். கரெக்டாக இந்த ஃபவுண்டன் ஷோவை நெக்ஸ்ட்டு ஸ்லாட்டுக்கு பிடிச்சிட்டோம். அப்படியே இந்த ஃபவுண்டன் வரும்போது புர்ஜில் ஏதோ ஒரு லைட் ஷோ மாதிரியும் ஸ்மாலாக பண்ணுறாங்க. நாங்கள் அப்படியே இந்த ஃபவுண்டன் ஷோவோட இந்த துபாய் vlog-ஐயும் முடிச்சுக்கிறேன். பார்த்ததுக்கு தேங்க்ஸ்.